குதிகால் வலி தாங்கிக்க ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. இந்த குதிகால் வலிக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. ரொம்ப சிம்பிளா நம்ம பயன்படுத்துற காலணிகள் காரணமாகவும் வரலாம். இல்ல நம்மளோட வயசு, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்க சத்து குறைவு, இல்ல நம்மளோட நடை கெய்ட்ன்னு சொல்லுவோம். முறையற்ற நடை அந்த ஃபார்ம் கரெக்டா இல்லைனாலும் இப்படி பல சொல்லலாம். இல்ல சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கு. பிளான்டார் ஃபாஷியாட்டிஸ், அகிலிஸ் டெண்டனைட்டிஸ், ஆர்த்ரைட்டிஸ், டயபெட்டிஸ் இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் காரணங்கள்னாலையும் நம்மளுக்கு இந்த குதிகால் வலி ஏற்படலாம். நம்ம ரொம்ப நடக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல வாக்கிங் ஜாகிங் மாதிரி பிராக்டிஸ் டெய்லியும் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல சைக்கிளிங் நிறைய பண்றவங்களா இருக்கலாம். இந்த மாதிரி பயிற்சிகள் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சில ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும். அத நம்ம சரியா பிராக்டிஸ் பண்ணலனாலும் நம்மளுக்கு இந்த குதிகால் வலி வரும். காரணம் எதுவா வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு குதிகால் வலி இருக்கிறதுனால தான் இந்த வீடியோவை நீங்க கிளிக் பண்ணிருக்கீங்க. இந்த வீடியோல யோக முறைப்படி சில பயிற்சிகளை செஞ்சு எப்படி நம்மளோட குதிகால் வலிய சரி செய்யறதுன்றத நம்ம முழுமையா காணலாம். பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு மனசுல வச்சுக்கோங்க. உங்களோட பிரச்சனைக்கான மூல காரணத்தை கண்டுபிடிச்சு அதை நீங்க சரி செய்ய முயற்சி செஞ்சா மட்டுமே உங்களோட குதிகால் வலி உங்களை விட்டு நிரந்தரமா போகும். ஆனாலும் இந்த எளிய யோக பயிற்சி முறைகள் உங்க குதிகால் வலியை குறைக்கிறதுக்கும் உங்க கால்களை மீண்டும் பலப்படுத்துறதுக்கும் மிகவும் உதவிகரமா இருக்கும். ஒவ்வொரு வலிக்கு பின்னாடியும் ஒவ்வொரு வியாதிக்கு பின்னாடியும் ஒரு மெட்டாபிசிக்கல் ரீசன் இருக்கும். அதாவது உங்களோட இமோஷனல் ரீசன்னு சொல்லலாம். அதை நீங்க சரியா தெரிஞ்சுக்கிட்டு அதை விடுவிக்க சில எளிய பயிற்சி முறைகள் செய்யறது மூலியமாகவும் உங்களோட வலியிலிருந்து நீங்க விடுதலை பெறலாம். அப்படி உங்க குதிகால் வலிக்கு என்ன இமோஷன்ஸ் காரணமா இருக்குன்றதையும் அதை எப்படி நீங்க ரிலீஸ் பண்ணணும்ன்றதையும் இந்த வீடியோட கடைசியில நான் சொல்றேன். சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நான் ரஞ்சினி, யோகா ஆசிரியர், ஆத்மிக் யோகாவில் இருந்து. முதல்ல வார்ம் அப்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க இத உங்களோட மெத்தையிலயோ இல்ல ஒரு சேர்லயோ உட்காந்து கூட பண்ணலாம். உங்களோட ஒரு காலை மடக்கி ஒரு கால் மேல இன்னொரு காலை வச்சுக்கோங்க. உங்க குதிகால் உங்க 2 கைக்கும் வாகா இருக்கணும். நீங்க கையில ஏதாவது மாய்ஸ்சரைசரோ இல்ல தேங்காய் எண்ணெயோ நெய் கூட யூஸ் பண்ணலாம். அத சும்மா லைட்டா கையில தடவிட்டு உங்களோட குதிகாலை நல்லா மசாஜ் பண்ணுங்க. உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் வலி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த இடத்துல எல்லாம் மசாஜ் பண்ணுங்க. முக்கியமா உங்களோட குதிகால்ல உங்களோட 2 கட்டை விரலையும் வச்சு மசாஜ் பண்ணுங்க. நம்மளோட பாதங்கள்ல நிறைய நரம்புகளோட முடிவுகள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜின்னு ஒரு தனி சப்ஜெக்டே இருக்கு. அப்படி உங்களோட பாதம் முழுவதையும் ஒரு 2 நிமிஷம் மசாஜ் பண்ணுங்க. முக்கியமா உங்க குதிகால மசாஜ் பண்ணுங்க. உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் என்னோட பாதத்தை இந்த பக்கம் வச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வச்சா வாகா மசாஜ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி வச்சு உங்க கால்களை நல்லா மசாஜ் பண்ணுங்க. எந்த கால்ல உங்களுக்கு அதிகமான வலி இருக்கோ அந்த காலை கொஞ்சம் அதிகமான நேரத்துக்கு மசாஜ் பண்ணுங்க. தினமும் காலையில எழுந்திரிச்சதும் நீங்க இதை பண்றதுனால ரத்த ஓட்டம் சீராக்கப்படுது, உங்களுக்கு இருக்கிற வலியும் குறையும். அதே மாதிரி தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் இந்த மசாஜை நீங்க செஞ்சுட்டு படுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமான தூக்கமும் வரும். அடுத்த பயிற்சி அதே மாதிரி உங்க காலை இன்னொரு கால் மேல வச்சுக்கிட்டு கை விரல்களையும் கால் விரல்களையும் கோத்துக்கோங்க. எதிர் எதிர் கையும் காலும் வரும். ஸோ இப்ப இது என்னோட இடது கால், ஆனா வலது கையால என்னோட விரல்கள் கோர்க்கப்பட்டிருக்கு. இன்னொரு கைய இங்க கணுக்கால் கிட்ட பிடிச்சுக்கோங்க. பொறுமையா சுத்துங்க. ஒரு 3 முறை கிளாக் வைஸ்ல சுத்திட்டு ஒரு 3 முறை ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துங்க. அதுக்கப்புறம் பொறுமையா காலை கீழ் நோக்கி இறக்குங்க. ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இங்க உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச் தெரியணும். ஒரு சில வினாடிகள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் திரும்பியும் அப்படியே மேல எந்த அளவுக்கு உங்களால அழுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்துங்க. ஒரு 2 to 3 வாட்டி பிடிச்சு இழுங்க. இங்க ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணுங்க. பிடிச்சு அழுத்துங்க. இந்த குதிகாலுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணுவீங்க. இதே மாதிரி அடுத்த காலுக்கும் பண்ணணும். கால் மேல கால் போட்டு விரல்களை கோர்த்துட்டு இங்க கை வச்சுக்கிட்டு கிளாக் வைஸ்ல பொறுமையா சுத்துங்க. எடுத்த உடனே ஸ்டிஃப்னஸ் நிறைய இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சுத்த வரலைன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு சுத்த வருதோ அந்த அளவுக்கு சுத்துங்க. அடுத்தது இழுக்கிற பயிற்சி. ஸோ ஃபர்ஸ்ட் இழுங்க. இங்க ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணுங்க. அப்புறம் கம்ப்ரெஸ் பண்ணுங்க. சில பேருக்கு ஒரு பக்கத்தை விட இன்னொரு பக்கம் ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும். ஸோ ஒரு பக்கம் ஈஸியா பண்ண முடியும்,
மேபி வலி இருக்கிற பக்கம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஸோ உங்களோட உடல் என்ன சொல்லுதுன்றத கவனிச்சு இந்த பயிற்சிகளை பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த பயிற்சி சின்ன நடைப்பயிற்சி. உங்களோட யோகா மேட்ல நின்னு இப்ப உங்களோட பாதங்கள் நல்லா தரையில பதிந்திருக்கு. இப்ப பொறுமையா உங்களோட குதிகால தூக்கிடுங்க. இப்போ உங்களோட இடை முழுவதும் உங்களோட கால் விரல்கள் மேல பதிஞ்சிருக்கும். டோ வாக்னு சொல்வோம். இப்போ பொறுமையா சின்ன சின்ன அடியா எடுத்து முன்னாடி வைங்க. உங்களுக்கு பேலன்ஸ் இல்லைன்னு நினைச்சாலோ இல்ல கொஞ்சம் உடல் எடை அதிகமா இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல வயசானவங்களா இருக்கலாம், நீங்க பக்கத்துல இருக்கிற செவரை பிடிச்சுக்கிட்டே நடங்க. பொறுமையா முன்னாடி ஒரு வாட்டி போயிட்டு அப்புறம் பொறுமையா பின்னாடி ஒரு வாட்டி வாங்க. இந்த மாதிரி 2 to 3 முறை பயிற்சி செய்யலாம். அதே மாதிரி அடுத்த நடைப்பயிற்சி, உங்களோட கால் விரல்கள் கால் பாதங்களை முழுமையா தூக்கிட்டு குதிகால் மட்டும் தரையில வச்சுக்கோங்க. வச்சுட்டு பொறுமையா இதே மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் நடங்க. தேவையான நேரத்துல சப்போர்ட் எடுத்துக்கோங்க. யாருக்கெல்லாம் ஷார்ப்பா ஒரு வலி வருது, ஊசி குத்துற மாதிரி ஒரு வலி வருதோ அவங்கெல்லாம் இந்த பயிற்சிய செய்ய வேண்டாம். 3வது பயிற்சி, உங்களோட கால் பாதத்தோட சைடு, அதாவது உங்க சுண்டு விரல் பக்கம் இருக்கிற அந்த சைட தரையில பதிச்சுட்டு மிச்ச பாதத்தோட பகுதிகளை தூக்கிட்டு 2 கால்களையும் தூக்கிட்டு பொறுமையா நடக்கணும். முன்னாடியும் பின்னாடியும் ஒரு 2 to 3 முறை. அடுத்த பயிற்சி, இந்த மாதிரி சாதாரணமான ஒரு துண்டை தரையில போட்டுட்டு அந்த துண்டு மேல உங்க கால் பாதத்தை வச்சுக்கோங்க. இப்ப இந்த துண்டை நீங்க உங்க விரல்களால எடுக்க ட்ரை பண்ணுங்க. உங்க விரல்களை நல்லா பிழிஞ்சு அந்த துண்டை ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்புறம் ரிலீஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு 5 to 10 வாட்டி செய்யலாம் ஒவ்வொரு கால்லையும். காஃப் மசில்ஸ், கெண்டைக்கால்ல இருக்கிற அந்த தசைகளுக்கான ஒரு ஸ்ட்ரெச். செவுத்து பக்கமா போய் நின்னுக்கோங்க. ஒரு காலோட உங்க கால் விரல்களை செவுறு மேலையும் உங்களோட குதிக்கால் தரையிலையும் இருக்கணும். இப்ப உங்களோட உடல் முழுவதையும் செவருக்கு எவ்வளவு பக்கமா கொண்டு போக முடியுமோ அவ்வளவு பக்கமா கொண்டு போங்க. இந்த மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறப்பவே இந்த கெண்டைக்கால் பகுதியில உங்களுக்கு பிடிச்சு இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். 2 to 3 முறை 2 காலுக்குமே பயிற்சி பண்ணுங்க. அடுத்து நம்ம ஆசனங்களுக்கு போகலாம். முதல் ஆசனம் வஜ்ராசனம். முதல்ல உங்க மேட்ல இப்படி முட்டி போட்டு நின்னுக்கோங்க. உங்க கால் விரல்கள் 2ம் தரையில இப்படி பதிஞ்சு இருக்கணும். உங்களோட குதிகாலுக்கு 2 குதிகாலுக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கும் இல்லையா, அதுல உட்காந்துக்கோங்க. உங்களோட கைகளை முட்டி மேல வச்சுட்டு முதுகு தண்டை நேராக்கி உட்கார்ந்து கண்ணை மூடி உட்கார்ந்துக்கோங்க. நல்லா ஆழமான மூச்சு. ஒரு சில நிமிடங்கள் இந்த பயிற்சியில அமர்ந்துருங்க. இந்த ஒரே ஒரு ஆசனம் தான் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும். ஆரம்ப காலகட்டத்துல 10 to 15 செகண்ட் இந்த பயிற்சியில இருந்தா கூட போதும். அடுத்த ஆசனம் சேர் போஸ் உட்கட்டாசனா. சோ செவத்துக்கிட்ட சேர்ந்து பண்ணலாம். செவத்துல உங்க முதுக நல்லா சாய்ச்சி வச்சுட்டு பொறுமையா கால்களை முன்னாடி தள்ளி கீழே இறக்குங்க. இந்த கால்கள் 90 டிகிரி இருக்கணும். ரொம்ப முன்னாடி இப்படி இருக்கக்கூடாது. உங்க கால்களும் உங்களோட கண்டைக்காலும் ஒரே அளவுல இருக்கணும். கைகளை சப்போர்ட்டுக்கு உங்க முட்டி மேல வச்சுக்கோங்க. இது உங்க முட்டியை வலுப்படுத்துறதுக்கான ஒரு பயிற்சி. நம்ம முட்டியில ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நம்மளோட நடை ஒழுங்கா இருக்காது. நடை ஒழுங்கா இல்லைனாலும் நம்மளுக்கு குதிகால் வலி ஏற்படும். சோ அதை சரி பண்றதுக்கு தான் இந்த ஆசனம். 10 செகண்ட்ல இருந்து 30 செகண்ட் வரைக்கும் உங்களால எவ்வளவு நேரம் இப்படி இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் இருங்க. பொறுமையா கைகளை பின்னாடி வச்சு எழுந்திரிச்சுக்கோங்க. இந்த பயிற்சிய 2 தடவையோ 3 தடவையோ செய்யலாம். அடுத்த பயிற்சி பண்றதுக்கு முதல்ல இப்படி 4 கால்ல நீங்க நின்னுக்கணும். உங்களோட கை விரல்கள் அனைத்தையும் நல்லா விரிச்சு வைக்கணும். விரல்களை ஒன்னோட ஒண்ணு கூப்பி வைக்க கூடாது. நல்லா விரிச்சு தரையில அனைத்து விரல்களும் நல்லா பதிச்சு ஸ்ட்ராங்கா வைக்கணும். அப்பதான் நம்மளோட உடல் இடை முழுவசுமா நம்மளோட இந்த ரிஸ்டுக்கு போகாது. இப்போ உங்களோட கால் விரல்களை தரையில வச்சு உங்களோட முட்டியையும் உங்களோட இடுப்பையும் மேல தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே ஒரு திருப்பி போட்ட வி மாதிரி இருக்கும், இங்கிலீஷ் வி. உங்க தலைய உங்க கைகளுக்கு நடுவுல விட்டுக்கோங்க. சில பேரால குதிகால தரையில வைக்க முடியாது. அவங்களோட கால் விரல்கள்லயே நிக்கலாம். நல்ல ஆழமான மூச்சு. 10 to 15 செகண்ட் இந்த போஸ்ல நிக்க ட்ரை பண்ணுங்க. உங்களோட தொப்புல நல்லா மேல இழுங்க. பொறுமையா உங்க முட்டிய கீழே வச்சுட்டு கைகளை நல்லா
சுத்திக்கோங்க. கிருத்தாசனம், வீரபத்ராசனம். உங்க விரிப்புல நின்னுக்கோங்க. கால்களை எவ்வளவு அகலமா வைக்க முடியுமோ அவ்வளவு அகலமா வச்சுக்கோங்க. முதல்ல நான் என்னோட வலது பக்கம் செய்ய போறேன். என்னோட வலது காலை முழுக்க வெளிப்பக்கமா திருப்பிங்க. என்னோட வலது கால் பாதம் இப்படி இருந்த பாதம் முழுக்க அந்த சைட் திரும்பிடுச்சு. இப்ப இடது கால் பாதம் கொஞ்சம் அந்த வலது கால் பக்கமே திரும்புது. இப்ப என்னோட உடம்பும் ஆட்டோமேட்டிக்கா அந்த சைட் திரும்புது இல்லையா? சோ அந்த சைடே திருப்பிக்கோங்க. இந்த வலது காலோட முட்டிய மடக்குங்க. உடம்பு ஃபுல்லா அந்த பக்கம் திருப்பிக்கோங்க. கைகளை மேல உயர்த்திக்கோங்க. இல்ல உங்களால இப்படி நிக்க முடியலன்னா கைகளை பக்கத்துல ஒரு செவரு பிடிக்க சப்போர்ட்டுக்கும் வச்சுக்கலாம். இப்படியே ஒரு 10ல இருந்து 15 செகண்ட் இந்த போஸ்ட்ல இருங்க. ரிலாக்ஸ் பண்றப்ப கால்களை நிமித்திட்டு அடுத்த பக்கம் இதே போல இடது காலை கம்ப்ளீட்டா அந்த சைட் திருப்புறேன். வலது காலையும் கொஞ்சம் இடது கால் பக்கம் திருப்பிட்டு என்னோட உடலையும் மொத்தமா இடது பக்கம் திருப்புறேன். இப்ப இந்த முன்னாடி இருக்க காலை மடக்கி இது வீரபத்ராசனம். இந்த ஆசனத்துல 10ல இருந்து 15 செகண்ட் ஒவ்வொரு பக்கமும் 2 வாட்டி செஞ்சா போதுமானது. இதுவும் உங்க கால்களை வலுப்படுத்துறதுக்கும் கால்ல இருக்கிற அனைத்து தசைகளையும் வலுப்படுத்துறதுக்கும் உதவக்கூடிய ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஆசனம். இந்த வீடியோவோட கடைசி ஆசனம் சுப்த ஏகபாத ராஜகபோட்டாசனம். அதுக்கு தரையில படுத்துக்கோங்க. உங்களோட முதுகு தரையில இருக்கணும். ஒரு கால் மேல இன்னொரு காலை போடுங்க. உங்களோட முட்டி கிட்ட உங்களோட கணுக்கால் இருக்கணும். இப்ப உங்க காலை பொறுமையா லிஃப்ட் பண்ணி உங்க கைகளை வச்சு இந்த காலை பிடிச்சுக்கோங்க. உங்களால எவ்வளவு கிட்ட இழுக்க முடியுமோ அவ்வளோ கிட்ட இழுங்க. இந்த காலை எவ்வளவுக்கு அவ்வளோ நேராக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நேராக்குங்க. அவ்வளவுதான். இப்படியே ஒரு 10ல இருந்து 15 செகண்ட் ஸ்டே பண்ணுங்க. ரிலீஸ் பண்றப்ப பொறுமையா அந்த காலை மடக்கிட்டு கைகளை விட்டுட்டு கால்களை கீழே கொண்டு வாங்க. இதே மாதிரி அடுத்த பக்கம் ஒரு கால் மேல இன்னொரு கால் போடணும். கணுக்கால் முட்டிக்கிட்ட இருக்கு. இந்த காலை பொறுமையா தூக்குங்க. உங்க கைகளை இந்த காலை சுத்தி பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு எவ்வளவு கிட்ட இழுக்க முடியுமோ அவ்வளவு கிட்ட இழுத்துட்டு இந்த காலை நேராக்குங்க. அப்படியே மேல பார்த்துட்டு ஒரு 10ல இருந்து 15 செகண்ட் ஒவ்வொரு காலுக்கும் 2ல இருந்து 3 வாட்டி பயிற்சி செய்யலாம். எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஷவாசனத்துல கொஞ்ச நேரம் படுத்துருங்க. இந்த ஆசனங்களோட சேர்த்து பச்சி மோத்தாசனம் துண்டு வச்சு பண்றது பிளஸ் விபரீத கரணி, அதாவது செவுத்து மேல காலை வைக்கிற ஒரு இன்வர்ஷன் போஸ். இந்த 2 பயிற்சிகளையும் கூட நம்ம இதோட சேர்த்து பண்ணலாம். நல்ல பலன் அளிக்கும். இந்த 2 ஆசனங்களுக்கான செய்முறை பயிற்சி என்னோட முந்தைய வீடியோல கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அந்த ஆசனங்களையும் செய்யணும்னு நினைக்கிறவங்க சேர்த்து செய்யுங்க. குதிகால் வலி இல்ல கால்ல வேற ஏதாவது பிரச்சனை அப்படின்றது நம்மளோட மூலாதார சக்கரத்துல இருக்கிற ஏற்றத்தாழ்வை குறிக்குது. எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நீங்க எங்களை இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணலாம். லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல இணைந்து ஆரோக்கியம் சம்பந்தமான உங்களோட அனைத்து விதமான கேள்விகளுக்கும் யோக முறையிலான பதில்களை இலவசமாக பெறலாம். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. என்னோட புத்தகமான யோகிக் சீக்ரெட்ஸ் ஆஃப் ஈட்டிங் ஃபார் வெயிட் லாஸ் என்ற ஆங்கில புத்தகம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்மளோட அடிப்படை உயிர் வாழ்விற்கு பொறுப்பானது இந்த மூலாதார சக்கரம். வாழ்க்கையில முன்னேறதுல நம்மளுக்கு ஏதாவது ஒரு பெரிய பயம் இருந்தாலோ இல்ல பூமி தாயோட தொடர்பு நம்மளுக்கு சரியா இல்லாம இருந்தாலோ இல்ல நம்ம வாழ்க்கையோட அடித்தளமே ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்குன்ற ஒரு பயம் நம்ம மனசுல இருந்தாலும் அது கடந்த கால காயங்கள், நம்ம வாழ்க்கையில ஏற்பட்ட சம்பவங்கள்னால ஏற்பட்ட காயங்களா இருக்கலாம். இப்படிப்பட்ட காயங்கள் கொடுத்த அந்த உணர்ச்சிகளை நம்ம விடுவிக்காத வரைக்கும் இந்த மாதிரி கால்கள் சம்பந்தமான மூலாதார சக்கரம் சம்பந்தமான பலவித பிரச்சனைகள் அடிக்கடி வரும். இந்த மாதிரி நம்ம மனசுல தேக்கி வைக்கப்பட்டிருக்க இந்த பயம் சம்பந்தமான உணர்வுகளை நம்ம ரிலீஸ் பண்றது மூலியமா நம்மளோட மூலாதார சக்கரத்தை நம்மளால சமப்படுத்த முடியும்.
அது பண்றதுக்கு சில யோக வழிமுறைகள்னு பார்த்தோம்னா, வெறும் கால்கள்ல புல் தரையில நடக்கிறது. இப்படி நடக்கிறதுனால நம்மளோட ஸ்ட்ரெஸ், மனக்குழப்பம்லாம் கூட குறையறத நெறைய பேரு உணர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இயற்கையோட நீங்க கனெக்ட் ஆகறதுக்கான என்னென்ன விதமான பயிற்சிகள் செய்யலாமோ, அது அத்தனையுமே நீங்க செய்யலாம். எந்த அளவுக்கு நம்ம இயற்கையோட இணைந்து இருக்கோமோ, அந்த அளவுக்கு நம்மளோட மூலாதார சக்கரம் வலுவா இருக்கும். யோக சூத்திரத்தோட தந்தையான பதஞ்சலி அவர்கள் சொல்ற மாதிரி, வியாதிகளோட ஆதி நம்மளோட மன சஞ்சலங்களும், மன வலிகளும் தான். அந்த மன வலிகள எப்ப நம்மள விட்டு போகுறதுக்கு நம்ம மனசார ஒத்துழைக்கிறோமோ, அப்பதான் நம்மளால ஒரு ஆரோக்கியமான உடலையும் பெற முடியும். உங்களோட மனசுல நெறைய சந்தேகங்கள், குழப்பங்கள் இருக்கு, மன வலிகள் இருக்குன்னு நெனைக்கிறீங்கன்னா, இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கிற எமோஷன்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ நீங்க பாருங்க. இது உங்களோட உணர்ச்சிகள நீங்க எப்படி ரிலீஸ் பண்ணணும்ன்றத உங்களுக்கு எளிமையான முறையில புரிய வைக்கும். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. அடுத்த வீடியோவுல சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.